அப் டு 12 lakhs வரைக்கும் வந்து நோ டாக்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க நிதி அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப் ரேட் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னா 0 to 3 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ், 3 to 7 lakhs வரைக்கும் 5% டாக்ஸ். இந்த 7 lakhs வரைக்கும் ஆண்டு ஏர்ன் பண்றவங்களுக்கு வந்து வருமான வரி சட்டத்தில் 87A ஒரு ரிபேட்னு ஒன்று இருந்தது. எக்ஸம்ஷன் அப்படின்றது வேற, ரிபேட்ன்றது வந்து நம்ம டாக்ஸ் கம்ப்யூட் பண்ண அப்புறமாக நம்மளுக்கு வந்து விலக்கு தரது வந்து ரிபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 87A வந்து ஆண்டிற்கு 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு முன்னாடியே வந்து ரிபேட் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்ப நேத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிபேட் அப்படின்றத வந்து ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிபேட் அப்படின்றது கொடுத்தாங்க. சோ திருப்பி நான் சொல்றேன், இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்ற ஸ்லாப் ரேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. முன்னாடி எப்படி நம்ம 0 to 3 lakhs, 3 to 7, 7 to 10, 10 to 12 lakhs, 12 to 15 இதோட டாக்ஸ் ரேட் நீங்க பாக்குறீங்க. 0%, 5%, 10%, 15, 20, 25ன்ற ஸ்லாப் ரேட் பலசுல இல்ல. ஆனா அப்புறம் 30ன்னு போயிடுச்சு. இப்ப இதே ஸ்லாப் ரேட்டையும் சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மாற்றம் வந்து அப் டு 12 lakhs ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிபேட் அப்படின்றதையும் முன்னாடி 7ன்றது இருந்தது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் ஸ்லாபையுமே வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது முன்னாடி 0 to 3 அப்படின்னு இருந்தது, இப்போ 0 to 4 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு நோ டாக்ஸ் ஸ்லாப்னு கொண்டு வந்திருக்காங்க. 4 to 8 lakhs வந்து 5% ஆகும். 8 to 12 lakhs சம்பாதிக்கிறவங்களுக்கு 10% இங்க ரிபேட்டும் இருக்கு. இப்ப ரிபேட்னால என்ன ஆகும் அப்படின்னா 12 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்க டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவீங்க. ஆனா அந்த டாக்ஸ் 60,000 ரூபாய் வரும். அந்த 60,000மே ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஜீரோ ஆயிடும், நில் பண்ணிடுவாங்க. அதுதான் ரிபேட். அதனாலதான் சொல்றாங்க ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு நோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 12 to 16 lakhs ஒரு ஸ்லாப் இருக்கு 15%. 16 lakhs to 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 20%. இது வந்து புதுசா ஒரு ஸ்லாப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 25% அப்படின்றது முன்னாடி இல்ல. 20 லட்சத்துல இருந்து 24 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 25%, 24 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 30% இருக்கு. இப்ப நீங்க போன ஸ்லாப்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களே வந்து 30% இருந்தாங்க. இப்போ 24 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் 30% இருந்தது. இப்போ 12 இருந்து 13 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு அவர் என்ன ஸ்லாப்ல வர்றாங்க, அவங்க எவ்வளவு வந்து வரி செலுத்த வேண்டியது? இப்ப இதுலதான் வந்து நிறைய பேருக்கான ஒரு கேள்வி வருது. அதாவது நான் இப்ப 13 லட்சம் வரைக்கும் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் ஒதுக்கிட்டு பாக்கி 1 லட்சத்துக்கு மட்டும் நான் வந்து 15% வரி பே பண்ணா போதுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. இதை எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னா ரோன் இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ரிபேட் அப்படின்ற செக்ஷன் இப்ப நான் வந்து ஒரு 4 கேஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்து நம்ம எப்படி இதை ஆக்சுவலா கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த 87A ரிபேட்டோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் லயபிலிட்டி நம்ம இன்கம் கிடையாது, டாக்ஸ் லயபிலிட்டி வந்து நம்மளுக்கு 60,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்ப 60,000 வரும்னா 12 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு இன்கம் இருந்தா 60,000 ரூபாய் வரும். சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் லயபிலிட்டி ஒருத்தருக்கு 60,000 ரூபாய் இருந்ததுன்னா அந்த 60,000 ரீபேட்டா கொடுத்துறாங்க, ஃபுல்லா விலக்கு கொடுத்துறாங்க. அப்பனா என்ன ஆகும், ஜீரோ ஆயிடும். சோ நீங்க என்ன கம்ப்யூட்னா ஒருத்தருக்கு ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டாக்ஸை கம்ப்யூட் பண்ணணும். எப்படி கம்ப்யூட் பண்ணுவீங்க, இந்த ஸ்லாப் ரேட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்லாப் ரேட் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க இப்போ 4 lakhs to 8 lakhs 5%. அப்பனா இந்த 4 லட்சத்துக்கு ஒரு டாக்ஸ் 5%. நீங்க 10 lakhs சம்பாதிக்கிறீங்கன்னா எந்த ஸ்லாப்ல வருவீங்க, 8 to 12 lakhs ஸ்லாப்ல வருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 2 லட்சம் இன்கம் 10%ல வரும். சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் இன்கம். இப்போ ஒருத்தர் வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டிற்கு வருமானம்னா அவருக்கு ரிபேட் என்ற ப்ரொவிஷன் எலிஜிபிள். ரிபேட் மொத்தம் எவ்வளோ, 60,000. ஆனா இவருக்கு 40,000 தான் டாக்ஸ். அந்த 40,000 மொத்தமாக தள்ளுபடியாகி அவருக்கு டாக்ஸ் பேபிள் ஜீரோ ஆயிடுது. 12 லட்சம் ரூபாய் எடுத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் 0 to 4, 4 to 8, அதுல படி அந்த ஃபார்முலா படி கம்ப்யூட் பண்ணீங்கன்னா 60,000 ரூபாய் வரும். டாக்ஸ் ரீபேட் எவ்வளவு மொத்தம் ஒருத்தருக்கு எலிஜிபிள்னா 60,000 விலகி டாக்ஸ் வந்து அவருக்கு ஜீரோ ஆயிடும். ஆனந்த் இப்ப அதே மாதிரி ஒருத்தருக்கு ஆண்டருக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா
இந்த 15 லட்சம் வந்து நீங்க 12 லட்சம் வரைக்கும் ஒதுக்கிட்டு பாக்கி 3 லட்சத்துக்கு தான் டாக்ஸ், அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ரிபேட்ன்றது டிஃபரெண்ட் செக்ஷன், டாக்ஸ் ஸ்லாப்ன்றது தனி செக்ஷன். ஸோ இந்த 15 லட்சத்துக்கு எதுல வருவார் ஒருத்தர்? 12 to 16ல வருவார். ஸோ நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்? இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். 4 to 8 4 லட்சத்துக்கு வந்து 5%, அடுத்த 4 லட்சத்துக்கு 10%, அப்புறம் 12 to 15ல இருக்காரு அந்த 3 லட்சத்துக்கு 15%. நீங்க கூட்டினீங்கன்னா மொத்தம் அவருக்கு 1,05,000 வரும். ஸோ ஆனா இவர் வந்து ரிபேட்ன்றது யாருக்கு இருக்கு? ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 60,000 ரூபாய் டாக்ஸ், அந்த 60,000 ரூபாய் ரிபேட். இவர் 15 லட்சத்துல இருக்கிறதுனால அந்த ரிபேட்ன்ற செக்ஷன் இவருக்கு வராது. அப்பனா அந்த என்டையர் ரிபேட் நில்ல. இவருக்கு டாக்ஸ் பேபிள் 1,05,000, அதுல ஒரு 4% செஸ் நீங்க சேர்த்தீங்கன்னா இவர் 1,09,200 ரூபாய் இவருக்கு டாக்ஸ் வரும். அதே மாதிரி நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இவருக்கு ரிபேட்ன்ற ப்ரொவிஷன் வராது. ஏன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரிபேட் கிடையாது. 3 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வரும், 4% செஸ் போட்டீங்கன்னா 3,12,000 ரூபாய். ஆனா இவங்களுக்கு என்ன, சரி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிபேட் இருக்கு, 60,000 ரூபாய் விலக்கு, நோ டாக்ஸ். பட் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு அப்பனா இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு சலுகையுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டேரிய சினாரியோஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப வந்து பட்ஜெட்டுக்கு முன்னால பட்ஜெட்டுக்கு அப்புறமாக ஒரு இன்கம் டாக்ஸ் லேபுக்கும் என்னென்ன மாதிரியான டாக்ஸ், அவங்களுக்கு என்ன சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள். 5 lakhs வரைக்கும் என் பண்ணவங்களுக்கு ஒன்றும் சேஞ்சும் இல்லை, 7 lakhs வரைக்கும் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. 10 லட்சம் ரூபாய் முன்னாடி ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தாருன்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவர் 52,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணியிருந்தார் ஒரு ஆண்டிற்கு. இப்போ நோ டாக்ஸ். 12 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தாருன்னா அவர் ஆண்டிற்கு 83,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தார். இப்போ நோ டாக்ஸ், செஸ்ஸையும் சேர்த்து நான் சொல்றேன். அதே வந்து இதுல சில பேருக்கு வந்து ஒரு 2-3 குட்டி டவுட் வருது. இப்ப நான் வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், 12,20,000 ரூபாய் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா எப்படி சார் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 87 லட்சம் முன்னாடி இருந்தது. இப்ப புது டாக்ஸ்ல வந்து சார் அது வந்து யாராவது ஒரு இன்கம் லெவல்ல டிரான்சாக்ஷன் இருக்கதான் செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க 12 lakh 20க்கு மேல நீங்க ஸ்லாப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா கிட்ட ஒரு 50,000 60,000 டாக்ஸ் வரும். அப்ப அவர் பே பண்ணணுமா அது அப்படின்னா இங்கதான் வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து 12,20,000 ரூபாய் எனக்கு இன்கம்னா எனக்கு இன்கம் எவ்வளவு கிடைக்குது? அடிஷனலா 20,000 தான் கிடைக்குது. ஆனா நீங்க டாக்ஸ் ஸ்லாப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 65,000 ரூபாய் டாக்ஸ் வரும். நீங்க 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு வரதுக்கு நான் 60,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணுமானா கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் 40,000 ரூபாய் உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப். என்ன பேசிக் கான்செப்ட் என்னன்னா, உனக்கு எவ்வளவு அடிஷனல் இன்கம் வருதோ அதை தாண்டி நீ டாக்ஸை பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணதில்ல, ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் லாலேயே இருக்கக்கூடிய ஆல்வேஸ் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஸோ அந்த மார்ஜினல் ரிலீஃப் செக்ஷன் அப்ளை பண்ணேன்னா இந்த இந்த இவங்க வந்து 12,20,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்கன்னா அந்த 20,000 மட்டும் தான் டாக்ஸா பே பண்ணுவாங்க. ஆக்சுவலா 60,000 ரூபாய் வரும். இது வந்து ஒரு கொஞ்சம் லிமிட் 12 to 13 lakhs வரைக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வரும். இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 13 லட்சம் ரூபாய் ஒருத்தர் ஏர்ன் பண்றாரு அப்படின்னா முன்னாடி 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ், இப்போ 78. இது எப்படி சேவிங்ஸ் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி சார் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கும் டாக்ஸ் சேவிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 20 ஒருத்தர் மாசம் வந்து 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், அவருக்கு வந்து லட்சம் ஒரு 25 லட்சம் ரூபாய் 24 25 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா இந்த பட்ஜெட்ல முன்னாடி வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி 4.58 lakhs டாக்ஸ் பே பண்ணவங்க இப்போ 3.43 lakhs தான் பே பண்ணுவாங்க. 1.15 lakhs per annum டாக்ஸ் சேவிங்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இது எப்படி சார் அப்படின்னா, ஏன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தவங்களுக்குமே இந்த டாக்ஸ் ஸ்லாபை மாத்திருக்காங்க. முன்னாடி சில பேர் 10% இவங்க இப்ப 5% தான், சில பேர் 15% இருந்தவங்க இப்ப 10% தான் டாக்ஸ் பே பண்ற போறாங்க, சில பேர் 25% இருந்தவங்க இப்ப 20% வந்திருக்காங்க, நிறைய பேர் 30% இருந்தவங்க இப்ப 25% மாத்திருக்காங்க. இது ஒரு விஷயம் என்னன்னா, 7.5 கோடி பேருக்கு வந்து வருமான வரி வந்து தாக்கல் செய்யறாங்க. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 6.5 கோடி 6.5 கோடி மக்கள் வந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு வருமானத்தை குறைவாக இருக்கு சொல்றாங்க. அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 1.8 லட்சம் கோடி ரூபாய் மேல வருமானத்தை ஈட்டுவதற்கான திட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி விலக்கு கொடுத்தா எவ்வளவு வருவாய் ஈட்ட முடியும்? எந்த அடிப்படையில் அவங்க வந்து இப்படி கொடுத்திருக்காங்க?
கரெக்டான கேள்வியான அது எப்பயுமே பட்ஜெட் அப்படின்றது ₹1 இப்படி போச்சுன்னா ₹1 இப்படி எடுப்பாங்க. இதுதான் இது வந்து எப்படி நம்ம வந்து எந்த நேரத்தில் எந்த பாலிசியில போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றச்சே கூறினாங்க, இந்த மாதிரி இந்த விலக்கு கொடுக்கறதுனால ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது லாஸ் அப்படின்றத பாக்குறதோட நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே வந்து டேபிள் பண்ணியிருந்தாங்க. அதுலயே வந்து ஒரு குறிப்பீடு கொடுத்திருந்தாங்க. அதாவது இப்போ வந்து இந்தியாவோட டெவலப்பிங் இந்த நீட் ஆஃப் தி அவர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கையில நிறைய பைசா ஸ்பெண்ட் பண்றதுக்கான பைசா போய் சேரணும் அப்படின்ற ஒரு நீடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் கவர்மெண்ட் எப்படி நடத்தும் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டு போகணும். இதுல முக்கியமாக ஒரு ஸ்டடி என்னன்னா, உங்க கையில இப்ப டாக்ஸ் வந்து ஒரு ஆண்டிற்கு ₹1 லட்சம் டாக்ஸ் சேவ் ஆகுதுன்னு வைங்களேன். நீங்க அந்த ₹1 லட்சம் போய் சேவ் பண்ணலாம். அந்த ₹1 லட்சம் நீங்க போய் செலவு பண்ணலாம். எங்க செலவு பண்ணுவீங்க? டிவி வாங்கலாம், மொபைல் போன் வாங்கலாம், இல்லாட்டா உங்க குழந்தைங்களுக்காக நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய எம்ப்ளாயர் டாக்ஸ் நாள்லேருந்து பிடிக்க போறது இல்லை, அதை நான் ஒரு ஆர்டி போட்டு ஆர்டியா இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், சேவிங்ஸும் நீங்க பண்ணலாம். இது வந்து எப்படி சேவ் இதுன்னா, இப்ப நீங்க போய் டிவி வாங்குறீங்க, டிவி கடைக்காரனுக்கு இன்கம், அவங்க போய் அதை திருப்பியும் செலவு பண்றாங்க இல்லையா? இதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இது 5 டைம்ஸ் வரைக்கும் இம்பாக்ட் இருக்குமா, கன்சம்ஷனை கூட்டுமா. ஸோ 1 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு டாக்ஸ் சேவ் ஆகும் போது இதுல வந்து எக்கானமில பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடிக்கான ஜிடிபி growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வருமானம், விற்பனை அண்ட் சேல்ஸ், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து 5 லட்சம் கோடியா மினிமம் கூடுமா. ஸோ அந்த 5 லட்சம் கோடி வந்து ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 6% பிளஸ் 6.4%லேருந்து ஈவன் 9% வரைக்கும் growth அடையறதுக்கான ஒரு டூலா இதை பாக்குறாங்க. ஈவன் 9 ஒர்ஸ்ட் கேஸ்ல 8% அச்சீவ் பண்றதுக்கு இது வந்து கண்டிப்பாக, அதாவது இது பேசிக் ஒரு எக்கனாமிக்ஸோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இது. அதாவது எக்கனாமிக்ஸ் தேரியில இது டிமாண்ட் சைடு தேரின்னு சொல்லுவாங்க. டிமாண்டை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோக்கி தான் அதை வந்து நம்ம இந்த மாதிரியான அந்த ஸ்கீம்ஸை வந்து நம்ம வந்து வலுப்படுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 12 லட்சம் மேல இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்குமே வந்து எல்லா ஸ்லாப் ரேட்டும் மாடிஃபை பண்ணதுனால த்ரூ அவுட் யார் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் சின்ன சேவிங்ஸ் ₹1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்றவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனது இப்போ முதியவர்கள் அப்படி இருக்கு, அவங்களுடைய வந்து வட்டி விகிதத்தை வந்து குறைஞ்சபட்சம் வந்து குறைக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்திருக்காங்க, அது என்ன அவங்களுக்கு பயன்படுத்துறது? கண்டிப்பா, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 2 விதமான ஹெல்ப் இதுல இது இருக்கு. ஒன்னு வந்து பேங்க்ல வந்து அவங்க வாங்குற பென்ஷனையோ அவங்களுடைய சேவிங்ஸை வந்து பேங்க்ல போட்டு வட்டி வருது. மேலும் இந்த வட்டிக்கு வந்து 50,000 வரைக்கும் ஆண்டிற்கு சலுகை இருந்தது. அதை வந்து இப்போ ₹1 லட்சம் வரைக்கும் கூட்டியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து வாடகை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிபேட் மூலமாக. இப்போ நிறைய பேர் வந்து வாடகை நம்பி இருப்பாங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து 7 லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ்னு முன்னாடி இருந்தது. இப்போ 12 லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ்னு இருந்தாலும் எனக்கு யார் வாடகை பே பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வாடகை பே பண்றச்சு மாசம் 20,000க்கு மேல 2,40,000 ஒரு வருடத்திற்கு 20,000க்கு மேல ஒரு மாசத்துக்கு பே பண்ணாலே வருமான பிடித்தல் அவங்க பண்ணணும். டிடிஎஸ் சொல்லுவோம், அதுக்கு டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் சொல்லணும். இப்போ வந்து அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 20,000 50,000 கூட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடு இருக்கு, நான் ஒரு சீரியஸ் எனக்கு ரெண்ட், நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருப்பாங்க, புதியவர்கள், அவங்க கீழ் வீட்டில் இருப்பாங்க, மேலே வாடகைக்கு விட்டுருப்பாங்க. 50,000 வரைக்கும் ஒரு மாசத்திற்கு வாடகை அவங்களுக்கு வருதுன்னா அந்த வருமானம் பிடித்தல் இருக்கு இல்லையா, அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரி அதுக்கு வந்து டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லல, இந்த பிடித்தல் கிடையாது. ஏன்னா எனக்கு எனிவே 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நோ டாக்ஸ். நீ அதை பிடித்து நான் போய் அதை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி திருப்பியும் ரீஃபண்டா தான் அதை கடைசியா வாங்கணும் நீ பிடிச்சிட்டேன்னா. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் 12 லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ் சொல்றேனே, அதனால இந்த 50,000 வரைக்கும் இந்த ரெண்ட் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்ற லிமிட்டை கூட்டியிருக்காங்க. முக்கியமா அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இருந்த கேள்விகள் வந்து இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து சேலரிடு எம்ப்ளாயா இருந்தா இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஆண்டிற்கு 75,000 வரைக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்லயே இருக்கு. ஸோ அதனால டெக்னிக்கலா பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 12,75,000 வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படின்னு வரும். ரெண்டாவது வந்து சில பேர் வந்து பிசினஸ் இன்கம்,
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட், ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து சேலரின்னு வராது கம்பெனிலேருந்து, பட் அவங்களுக்கு அது சுய வருமானமாக சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்டிற்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமோட பெனிஃபிட் இருக்கானா? எஸ் இருக்கு. இது ஒன்லி ஃபார் சேலரி இன்கம் பீப்புள் மட்டும் தான் கிடையாது, பிசினஸ் இன்கம்ல இருக்கவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் இருக்கு. ரிபேட் 87A ரிபேட் மூலமாக நீங்க டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவீங்க. உங்க லாபம் 12 லட்சம் ரூபா வைங்க, டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவீங்க 60,000 ரூபாய், 87A ரிபேட் 60,000 ரூபாய் டாக்ஸ் நில்லாயிடும். பட் சில பேர் வந்து சேலரி இன்கம் இருக்கு, அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு குட்டியா வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த கேபிட்டல் கெயின், சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து டிமேட் அக்கௌண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. அதோட கேபிட்டல் கெயின்ஸ் வந்து வருது அப்படின்னா இதுல ஒரு ஸ்மால் அமெண்ட்மெண்ட் இருக்கு. முன்னாடியே அது வந்து ஒரு போன இன்கம் டாக்ஸ் சப்ஜெக்ட்லயே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இஷ்யூ இருந்தது. இந்த வாட்டி சட்டத்துல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த ரிபேட் இருக்கு இல்லையா, 87A செக்ஷன் ரிபேட்ல கேபிட்டல் கெயின்ஸுக்கு நாங்க இந்த ரிபேட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ரேட் இருக்கு, ஆல்ரெடி கன்செஷனல் ரேட் 12.5% அது மாதிரியான கன்செஷனல் ரேட் ஆல்ரெடி இருக்கு. அதனால இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபா சேலரி இன்கம், 2 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின்ஸ் அந்த ஷேர்ஸை வித்து வர லாபம் இருக்கு, மொத்தம் 12 லட்சம் அப்படின்னா நான் 12 லட்சம் வரைக்கும் ரிபேட் இருக்கேன். இப்ப நோ டாக்ஸ் ஆனா கிடையாது. இந்த 10 லட்சம் சேலரி இன்கம்க்கு ரிபேட் உண்டு. ஆனா இந்த 2 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு பாருங்க, அது கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர்ல ஒரு தனியா அதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கு. அதுக்கு அந்த கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம்ல ஒரு 1.25 lakhs கழிச்சுட்டு பாக்கிக்கு நீங்க 12% பே பண்ணுவீங்க, 15% சம்டைம்ஸ் பே பண்ணுவீங்க. அதுபடி கம்ப்யூட் பண்ணி நீங்க டாக்ஸை பே பண்ணணும். ஸோ இந்த ரிபேட் ஆஃப் 12 lakhs வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கு கிடையாது. அதே வந்து சில பேர் வந்து சேலரியே இருக்காது, அவங்க எல்லாமே வந்து டெபாசிட் போட்டிருப்பாங்க, கம்பெனியில ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வருமானம் வரும்னா இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் தான் வரும் 12 லட்சம். அவங்களுக்கு வந்து இந்த ரிபேட் இருக்கா? ஏன்னா 60,000 வரைக்கும் கன்செஷன் இருக்கான்னா இருக்கு, அவங்களுக்கு இந்த ரிபேட் இருக்கு. ஒரு சேலரி இன்கம் வந்து ஒருத்தருக்கு 12 லட்ச ரூபா இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ஒரு 75,000 ரூபாய் இருக்குன்னா மொத்தம் அவங்களுக்கு 12,75,000 வரைக்கும் அவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடையாது, இந்த வந்து விலக்கு இருக்கு, நோ டாக்ஸ். இந்த 12 லட்சம் வந்து எனக்கு சேலரி இன்கமா இல்ல, நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன், அதுல இருந்து வரக்கூடிய லாபம் இருக்குன்னா அதுல இருந்து வரக்கூடிய லாபம் 12 லட்சம்னா இந்த 87A ரிபேட் இருக்கான்னா எஸ் அப்ளிகபிள், அவங்களுக்கும் இத நோ டாக்ஸ். சோ 12 லட்ச ரூபாய் லாபம், அந்த லாபத்துக்கு 60,000 ரூபாய் டாக்ஸ் வரும், அப்புறம் ரிபேட் 60,000 ரூபாவை கழிச்சிட்டீங்கன்னா நில் ஆயிடும். அதுக்கப்புறமாக 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 2 லட்ச ரூபாய் எனக்கு கேபிட்டல் கெயின்ஸா இருக்கு அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு ரிபேட் இருக்கானா கிடையாது. அது ஒரு ஸ்பெசிபிக், ஏன்னா கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் ரேட் ஆஃப் டாக்ஸ் கிடையாது 25-30ன்றது, கன்செஷனல் ரேட் ஆஃப் டாக்ஸ் தனி ப்ரொவிஷன் இருக்கு 12.5%, அதனால அதுக்கு ரிபேட் கிடையாது. சோ 10 லட்சத்துக்கு உங்களுக்கு ரிபேட் உண்டு, அந்த 2 லட்சத்துக்கு நீங்க அந்த கன்செஷனல் ரேட்டுக்கு டாக்ஸை பே பண்ணி தான் ஆகணும். அதே வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் அதர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம்னா அதோட உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரிபேட் 87A இருக்கு.